மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல். இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி ஓட்டு போட்டாதாங்க ஜெயிப்பாங்க, இவருன்னு ஒரு சாதிய கட்டமைப்போட செயல்படுறாங்க பாத்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய பேராபத்து எதிர்காலத்துல. இதை உடைக்கிறதுக்கு இப்ப நம்ம உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இப்ப எங்களுடைய கட்சி தலைவர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல், அவரை வந்து இந்த சமூகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே முடியாது. முதல்ல ஒரு தலைவர் கேஸ்ட் நியூட்ரல் இருக்கணும். கேஸ்ட் தலைவரோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேட்பாளர்களாகட்டும், நாளைக்கு எம்எல்ஏ உருவாக்கட்டும், அந்த கேஸ்ட் நியூட்ரல் இல்லாத பொழுதுதான் இப்ப வேங்கவேல் பிரச்சனை எடுத்துக்கோங்களேன். ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாம இந்த பிரச்சனையை வந்து இத்தனை காலம் இழுத்துருக்க முடியுமா? அதை வந்து நீங்க தலித்துன்னு நீங்க பாக்குறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் ஹோல்ட் ஆகுது. இதே வேற இடத்துல நடந்திருந்தா ஹோல்ட் ஆயிருக்க முடியாது. அப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகள் ஜாதிய கட்டமைப்போடு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மைனா, நம்ம வந்து பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கவங்களோட நின்னுக்கலாம். ஆனா எங்களுடைய கால்குலேஷன், இன்றைக்கு மக்கள் சாதியின் அடிப்படையில் பெரும்பாலும் ஓட்டு போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அந்த ஒரு சாதிய கட்டமைப்பு கூட ஒரு அரசியல் உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அதை உடைத்தையும் அதுக்கான பணிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய கட்சிகள், இப்போ திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்களும் பட்டியலின மக்களையும் வந்து ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனா ஒரு பிம்பத்துக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க பேரளவில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை எப்படி டிவிகே வந்து கையாள போகுது? தன்னுடைய கட்சியில இருக்கிற இந்த மாதிரியான பட்டியலின மக்கள் அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அவங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து டிவிகே வழங்குமா? அதான் சொல்றேன்ல, இப்ப எங்க கட்சியில யாரெல்லாம் என்ன கம்யூனிட்டில இருக்குன்னு என்னால வந்து உண்மையிலே சொல்றேன், எனக்கே தெரியாது இது வரைக்கும். அந்த மாதிரி கட்சி தான் இப்ப வந்து உருவாகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கட்சி தான் உருவாகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி அரசியல் பயணத்தை தான் நோக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல பறிபோகுது இல்ல? அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலவர்கள் யாருன்னு நீங்க வந்து அலசி அறிஞ்சு பாத்தீங்கன்னாலே, நாங்க டிஃபரன்சஸ் பண்ணி பாக்குறதுல யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லா சமூக மக்களும் இங்க இருக்கிறாங்க இந்த கட்சியில. நான் குறிப்பா சொல்றேனே, ஒரு பெரும்பான்மை மக்கள் இடத்துல நிறைய மாவட்ட செயலர்கள் தலித் சகோதரர்களா இருக்கிறாங்க எங்க கட்சியில. இது வரைக்கும் மாவட்ட செயலர் மீட்டிங்ல ஒரு குரல் வந்ததே கிடையாது. அந்த இடத்துல இவர் வந்து இந்த சமூகத்தில் இருக்கவங்க, பெரும்பான்மை சமூகத்துல தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலர் இருக்கலாமா அப்படி கேட்கும்போது அப்படி கிடையவே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம். மாவட்ட செயலராக அவர் வந்து தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லோரும் ஒரு குறிக்கோளை நோக்கி போறோம். ஸோ தமிழக வெற்றி காலத்துல வந்து மித்தவங்க பரப்புரை செய்யற மாதிரி இங்க சாதியின் அடிப்படையில் மாவட்ட செயலர்களோ சாதியின் அடிப்படையில் பொறுப்பாளர்களோ இங்க கிடையாது. எங்களுக்கே நாங்க வந்து இவங்க யாருன்னு இது வரைக்கும் நாங்க வந்து உள்வாங்கல. அப்படியான ஒரு அரசியலை உருவாக்குனது எப்படி மதத்தை எதிர்த்தோமோ அதே மாதிரி சாதியம் எதுக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். வெறும் வந்துட்டு அவங்கள ஒரு அடையாளத்துக்காக மட்டும் அவங்கள டிவிக்கு வச்சிருக்குமா? அவங்களோட குரலை வந்துட்டு இங்க மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத என்னோட கேள்வி. நாங்க எப்பயுமே வந்து சொல்லுவோம், பெரியார் அவர்கள் வலியுறுத்திய விகிதாச்சார சமூக நீதி. இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ட் ரிசர்வேஷன் ஏன் தமிழக அரசு நடத்தலுங்கிற கொஸ்டின் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த கொஸ்டின் நீங்க திமுக பார்த்து கேட்கணும். என்னைக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை வந்து பெரியார் அவர்களாலும் அண்ணா அவர்களாலும் உருவாக்கப்பட்ட சமூக நீதி கட்சி இன்றைக்கு ஒரு கேஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கு 69% வந்து ஜெயலலிதா மேடம் வந்து உள்வாங்கி அதை வந்து அட்டவணையில் கொண்டு வந்து இன்னைக்கு எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இது வந்து ரிசர்வேஷன் போதுன்னு வந்து இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து எடுக்கிறாங்க, தெலுங்கானாவில் எடுத்துட்டு இருக்காங்க, ஹைதராபாத்ல மம்தா பானர்ஜி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ட் சர்வே வந்து அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் விகிதாச்சாரின் அடிப்படையிலான சமூக நீதியை நாங்கள் உருவாக்குவோம். அதற்கேற்ற அதிகார பகுதியும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்.